நண்பர்களுக்கு வணக்கம். பைபிள்ல முதல் அத்தியாயமான ஆதி ஆகமத்துல முதல் சாப்டர்லயே 2வது வசனம் இப்படி சொல்லுது. அதாவது கடவுள் அசைவாடி கொண்டிருந்தார், களத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்தது. அதுக்கப்புறம் வர வசனங்கள் அது ஒவ்வொரு வெறுமையா இருந்ததுக்கு ஒவ்வொரு பொருளா படைச்சு அதை ஒழுங்குபடுத்தினார். அதாவது இதுக்கு இப்படிதான் அப்படின்னு ஒரு முறைப்படுத்தினார் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் வெளிச்சத்தையும் உண்டாக்கிட்டார். அப்போ ஒழுங்கின்மை, வெறுமை பிளஸ் இருள், இது மூணு கடவுளுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா, அவர் விரும்பாத ஒரு விஷயமா இருக்கு. இதுல ஒழுங்கின்மை அப்படிங்கிறது மிக மிக இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒழுங்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுங்குனா என்ன? ஒழுங்குனா எதையும் ஒரு முறையாக செய்வது, ஒரு கட்டுப்பாட்டோட செய்வது, சரியான அமைப்போட செய்யறது. இதுக்கு பேர் தான் ஒழுங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒழுங்கை கெமிஸ்ட்ரியா, அதாவது கெமிஸ்ட்ரி சயின்ஸா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள்ல மாலிகுலர் ஒரு ஒழுங்கா, அதாவது ஒரே அமைப்போட ஒரு முறையாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் கிறிஸ்டலைன் ரீஜன் அப்படின்னா. அதே ஒழுங்கின்மையா இருந்தது அப்படின்னா அது அமார்பஸ் ரீஜன் அப்படின்னு. இப்போ எல்லா பொருளையும் எடுத்தோம்னா கிறிஸ்டலைன் ரீஜனும் இருக்கும், அமார்பஸ் ரீஜனும் இருக்கும். இதனாலதான் கமலஹாசன் ஒரு பாடல்ல சொல்றாரு, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை தான். இது எல்லா பொருளையுமே இருக்கும். இதனுடைய பர்சன்டேஜ் மட்டும் வேறும். ஒரு சிலது கிறிஸ்டலைன் ரீஜன் அதிகமா இருக்கும், ஒரு சிலதுல கம்மியா இருக்கும். இதுல இன்னொரு டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா, கார்பன் கரித்தூள் இருக்குங்களா, அந்த கார்பன் நார்மல் கிராஃபைட்டுங்கிற மெட்டீரியல்ல பார்த்தீங்கன்னா ஒழுங்கின்மையோட இருக்கும். கிராஃபைட், அதாவது பென்சில்ல யூஸ் பண்றவங்க எழுதுறதுக்கு அந்த பொருள் கிராஃபைட். அதுல ஒழுங்கின்மையா இருக்கும், அதனால அதனுடைய வேல்யூ கம்மி. இதே கார்பன் மூலப்பொருள் ஒரு ஒழுங்கோட, அதாவது முறையாக கிறிஸ்டலைன் ரீஜன் 100% கிறிஸ்டலைன் ரீஜனா ஒரு முறையா ஒழுங்கா அலைன் ஆகும்போது பாத்தீங்கன்னா உள்ள பொருள் தான் டைமண்ட், வைரம். அதனுடைய வேல்யூ என்ன நம்மளுக்கு தெரியும். அப்ப இந்த ஒழுங்கினுடைய இம்பார்ட்டன்ஸ் வெரி வெரி முக்கியம். இந்த ஒழுங்கு கடவுளுக்கு எவ்வளவு பிரியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளுக்கு நம்ம படைக்கக்கூடிய எல்லா பொருளும் ஒழுங்கோட இருக்கக்கூடிய பொருட்களை தான் அதிகமா கடவுள் விருப்பப்படுவார். ஃபார் எக்ஸாம்பிள் படிகாரம், அதில் உள்ள மூலப்பொருட்கள் கிறிஸ்டலைன் ரீஜன் அதிகம். அதே மாதிரி நம்ம கல் உப்பு, நீ உலகத்திற்கு உப்பாயிருப்பாய் அப்படிங்கிற மாதிரிலாம் பைபிள்ல நிறைய வசனங்கள் நம்ம பார்க்குறோம். அது மற்ற மதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கல் உப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. அது இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா லட்சுமிக்கு மிக பிடித்த ஒரு பொருள் அப்படிம்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் கிறிஸ்டலைன் ரீஜன், அதாவது ஒழுங்கான மூலப்பொரு அமைப்பு இருக்கக்கூடிய பொருட்கள். அதே மாதிரி சங்கீதம் எல்லா கடவுளுக்கும் உகந்த ஒரு இதுவா இருக்கு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகிற வார்த்தை அப் அண்ட் டவுன்ஸை சரியாக முறைப்படுத்தி நம்மளுடைய வெளிப்படக்கூடிய சத்தத்தை முறைப்படுத்தி கொடுக்கறது தான் சங்கீதம். அப்போ அது ஒழுங்குக்குள்ள கொண்டு வரும்போது நாம பேசுகிறத, நம்ம சத்தம் போடுறத ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வந்தா அதுக்கு பேர் சங்கீதம். அப்போ ஒழுங்கோட வரும்போது அது கடவுளுக்கு உகந்ததா இருக்கு. அப்ப நாமளும் கடவுளுக்கு உகந்ததா இருக்கணும் அப்படின்னா ஒழுங்கு அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப இதாக கடைபிடிக்கணும். அது கடைபிடிக்கும் போதுதான் கடவுளுக்கு நமக்கு ஒரு நெருக்கம்